பக்கத்துல வாமா. சங்கரா, இந்த பொண்ணை பாத்தியா? அப்படியே ராஜம்மா மாறிட்ட. ராஜம்மா சாகரடா, என்னை காப்பாத்துறதுக்காக உயிரோட வந்திருக்கிறா. அதோ படத்துல இருக்கா பாத்தியா, அவதான் ராஜம்மா, ராஜாவோட பாட்டி. அவதான் ராஜாவை எடுத்து வளர்த்தவ. அவ உயிரோடு இருக்கும் போது இந்த வீட்டை ஒரு கோவில் மாதிரி வச்சிருந்தா. அவ செத்து போயிட்டான் நினைச்சேன். இல்ல, ஒரு ரூபத்துல அவ மறுபடியும் வந்துட்டா. இந்த சமயத்துல நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. டேக் இட் ஈஸி. சின்னையா, அதோ சின்னம்மா. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வாடானா போய் போய் அந்த பூக்காரி தான் கிடைச்சால உனக்கு. ஒரு காய்கறி காரியும் கிடைச்சா கூடையோட வரையறா. என்ன பண்ண சொல்றேன்? ராஜா, என்ன நம்பு. ஐ அம் an ad man, not a mad man. எந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்தா உங்க தாத்தாவுக்கு பிடிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ராதாவை கூட்டிட்டு வந்தேன். தாத்தா வேற அந்த பொண்ணை பார்த்து உருகுறாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம படிச்சு எழுதுறோமோ காப்பி அடிச்சு எழுதுறோமோ நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் பாஸ் தானே. கவனிச்சே இல்ல? இழுத்து பறிச்சிட்டு இருந்த உங்க தாத்தா எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரே. I hate to say it, but you're right. I told you I am an ad man, not a bad man. But you made me a sad man. I am glad man. அம்மா, என் மனைவி உயிரோடு இருக்கும் போது என்ன ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு காப்பாத்துவா. நீயும் அதே மாதிரி ராஜாவை காப்பாத்தணும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கொண்டுட்டு வருவியா? calm down. ராஜா, தாத்தாவுக்கு ரெஸ்ட் வேணும். கீதா வலிச்சு. நர்ஸ், இன்ஜெக்ஷன் ப்ளீஸ். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? பின்ன என்ன ஓடி பிடிச்சா விளையாட முடியும்? ஏமா இது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன உதவி. உனக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா என் மோத்துல சேத்து தண்ணி அடிச்சு ஆளோட வீடுன்னு தெரிஞ்சுட்டா நான் வந்திருக்கவே மாட்டேன். சேத்துல தாமா செந்தாமரை மலரும். மண்ணா கட்டி அதுல பிள்ளையார் தான் பிடிக்கலாம். எம்மா கீதாவோட அம்மா அப்பாவை உடனே வரவழைச்சு. இது பாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும். இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட். தூங்குப்பா. கமான். அப்பா, நேரம் கழிச்சு வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அந்த ஜெகதீஷ் அண்ணன்ல ஒரு உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி என் கையை பிடிச்சு கெஞ்சி கூட்டிட்டு போச்சு. எங்க தெரியுமா? அடிக்கடி என் மாட்டுல சேர்த்து தண்ணி அடிச்சிட்டு போவாரே, அந்த திமிரு பிடிச்ச ஆளு அவர் வீட்டுக்கு தான். தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேன். அப்புறம் அந்த வீட்டுல ஒரு தாத்தா இருக்காரு. பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. ஆனா பாவம், அந்த பெரியவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. அப்பா, அவர் சீக்கிரமா குணமா ஆனோன்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. என்னமோ தெரியலப்பா, அவரை பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா? தாத்தா, கீதா வந்தாச்சு. கீதா, சங்கரா, கண்ணாடி கொடு. ஆமா,
மதுரையிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்த? மதுரையில மதுரை 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 என்ன மாஸ்கோ கட்டியா இருக்கு, பக்கத்துல தானே. எப்படியோ படாத பாடுபட்டு கீதாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா தாத்தா, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷமாப்பா. ராஜா, நீ என்ன மட்டும் இல்லை, நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டேன். நாகரீகங்களுக்கு பேர்ந்த யாராவது அரை குறைமா இருக்கிறவனை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க தாத்தான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருப்பாப்பா. சங்கரா, அந்த பஞ்சாயத்து எடுத்தா வெள்ளிக்கிழமை இல்லையா? வளர்பிறை, பஞ்சமி, ரேவதி நட்சத்திரம், 60 நாடி அமிர்த யோகம். ஆஹா, நாள் நல்லா இருக்கு. எதுக்கு தாத்தா? சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கே இந்த பொண்ணை இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க போறேன். என்னடா சங்கரா? ராமையா, ஆயா கிட்ட போய் என்ன செய்ய போறீங்க தாத்தா? ரெண்டு பேரும் ஒண்ணும் பேசக்கூடாது. சங்கரா, இந்த காலத்து பசங்களுக்கு லவ் பண்ண தெரியுதே வழியும் லவிக்கமே தெரியலடா. என்ன தாத்தா இது? கீதாவை கடவுளாக்கிடுங்க போல இருக்கே. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அவ கடவுள் தான். எனக்கு உயிர் கொடுத்த கடவுள். ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வர்றவ கடவுள் மாதிரி தான்ப்பா. ஆயா, ஆராத்தி எடு. அந்த மகாலட்சுமியே மஞ்சள் குங்குமத்தோட நேரம் அவன் தாப்புல இருக்கேன். ராஜா, இத அவன் கையால் அவன் கழுத்த போகுது. எனக்கு எதுக்குங்க இது? ஆஹா, நல்ல காரியம் வரும்போது அதை தடுக்க கூடாது. போட்டு விடுப்பா தாத்தா, ஓடுப்பா. பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கம்மா. நிறைஞ்ச சுமங்கலியா நீண்ட நாள் வாழணும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே சுமங்கலின்னு சொன்னேன்னு பாக்குறியா? இன்னைக்கு இதுவே ஒரு கல்யாணம் மாதிரி தான். சங்கர் எனக்கு டாக்டர் மட்டும் இல்லை, கூட பிறக்காத சகோதரன். அவனும் எனக்கு ஒரு மாமனார் தான். ஆசீர்வாதம் வாங்கி. ராஜா, வா, டேய், வாங்க வா. மறந்துச்சு, கையை விட்டு. என்னம்மா வேணும்? இந்த பூவை அம்மா படத்துக்கு போடணும். குடுமா, நான் போடுறேன். பாத்தியாருமா, இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகாலட்சுமி மாதிரி உன் வாரிசா வந்திருக்கிற அந்த பொண்ணை நீதான் ஆசீர்வாதம். அம்மா ராஜி நல்லா தூங்கிடுவா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். குட் மார்னிங் சார். ஐயோ, நானே கொடுக்குறேன். என்னங்க இது? இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். மருந்து, மாத்திரை, கஞ்சி. முடிஞ்சேன். நீங்க சாப்பிடறதுக்கு வேற எதுவும் கிடையாதா? எது இல்லை, இந்த வீட்டுல எல்லாம் தான் இருக்கு. ஆனா நான் எதுவுமே சாப்பிடக்கூடாதான். இதே சாப்பிட்டுட்டு இருந்தா உங்க உடம்பு எப்படி குணமாகும்? உங்களுக்கு தேவையான தெம்பு எப்படி கிடைக்கும்? உனக்கு தெரியுது, தயோக்கு போய் டாக்டர் சங்கருக்கு தெரியலையே. ஐயோ, இந்த உலகத்துல யாரு கூட வேணாலும் சனிதை வச்சுக்கலாம், இந்த டாக்டருக்கு கூட மட்டும் சனிதை வச்சுக்க கூடாது. பட்டி போட்டை கொண்டு வாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை நான் செஞ்சு கொடுக்குறேன். எங்க இன்னொரு தடவை சொல்லு. உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செஞ்சு கொடுக்குறேன். ஆஹா, இதை கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ சமைச்சு கொடுத்துருவ, எப்படி சாப்பிடுறது? என்ன கவனிச்சுக்கிறதுக்காக 10 பேரை சுத்தி கழுக்கு மாதிரி காவல் வச்சிருக்கிறாரு சங்கர்ப. பயப்படாதீங்க, யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு வந்து நானே விட்டுட்டேன். ஆஹா, நீ இப்படிலாம் பேசுறது எங்க தாயார் பேசுற மாதிரியே இருக்குது. இந்த சங்கர்ப வரத்துக்குள்ள சீக்கிரம் சமைச்சு கொடுத்து. உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
சொல்லட்டுமா? தப்பா நினைக்க மாட்டிய? பிரியாணியும் பால் பாயாசம். ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கா வியாபாரம் நடக்குது. ராஜா பையிட்ட ஆபீஸ் போலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லி பார்த்துட்டேன், சங்கரன் சொல்லி பார்த்துட்டான், மேனேஜர் சொல்லி பார்த்துட்டாரு. காதலையே போட்டுக்கிறது இல்லம்மா. அப்படின்னு சொல்லல, எனக்கா எது வேணாலும் செய்வான். ஒன்னே ஒண்ணு, ஆபீஸ் மட்டும் போக மாட்டான். அம்மா, நீ ஒரு வார்த்தை சொல்லி அவனை எப்படியாவது ஆபீஸ் போக வச்சு உன்னுடைய ராசிக்கு நீ சொன்னா கேட்பான். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். டாக்டர் வரத்துக்குள்ள பிரியாணி பால் பாயாசம். ராதா ரொம்ப நல்லவ, புத்திசாலி. நிலைமைக்கு தகுந்த மாதிரி தாத்தாவையும் மத்தவங்களையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றா தெரியுமா? இப்பவாவது புரியுதா? எதை எப்படி எப்ப பண்ணுங்கிறது இந்த ஜெகதீஷுக்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டா ஏறிக்குவே. அப்புறம் தாத்தாக்கு உடம்பு நல்ல குணமாற வரைக்கும் ராதா இங்க இருக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனால அவளுக்கு வேண்டிய ஜாக்கெட் புடவை எல்லாம் வாங்கிட்டு வா. ஏன்பா இப்ப எப்படி இருக்கா? டேய், புதுசா போய் வாங்கிட்டு வாடா. இதுல 4000 ரூபாய் இருக்கு. 4000 ரூபாய்க்கு புடவை ஜாக்கெட்டா? நீ ஏன்டா வருத்தப்படுற? நான் ஒரு பூக்காரியா பிறந்திருக்கலாம். போடா. என்ன நீங்க இன்னும் குளிச்சிட்டு தயாராகலையா? எதுக்கு? எதுக்கா? மணி 9 இன்னையில இருந்து நீங்க ஆபீஸ் போறீங்க. என்ன சொன்ன? ஆபீஸ்க்கு போணுமா? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். என்ன எங்க ஆபீஸ்க்கு போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ என்ன இங்க தங்க சொல்றதுக்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பாத்தியாடா என்ன பிளாக்மெயில் பண்றத? பிளாக்மெயிலா? அது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போகுது? ரேணிகுண்டால இருந்து ராயலசீமாக போகுது. பிளாக்மெயில்ங்கிறது ரயில் இல்லம்மா, ஒருத்தர் அநியாயமா மிரட்டுறதுக்கு பேரு பிளாக்மெயில். ஆபீஸ் போ சொல்றது அநியாயமா? இல்லையே. ஆமா. இது பாருங்க, பெரியவருக்கு குணமாற வரைக்கும் இவர் ஆபீஸ் போய் தான் ஆகணும். இல்ல நான் உண்டு என் கடை உண்டுன்னு நான் பாட்டு போயிடுறேன். சொல்லி வைங்க. சின்னம்மா, சின்னம்மா, சின்ன ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. வந்துட்டாரா? அம்மாடி, எல்லாம் ஒன்னாலதான் ரசாத்தி. மேனேஜர் அங்கிள், தம்பி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கான போர்ட் மீட்டிங் அடுத்த மாசம் வருது. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஓகே தம்பி. எல்லாரும் வாங்க, சூடா காப்பி கொண்டு வந்திருக்கேன். உன்னை யார் காப்பி கொண்டு வர சொன்னது? நீங்க கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை பண்ணும்போது நான் உங்களுக்காக காப்பி கொண்டு வரக்கூடாதா? வெரி குட் ராஜா, கீதா சொல்றது 10% கரெக்ட். அப்படி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன? ராஜா, நாங்க எல்லாம் வெளியில போயிடுறோம். அப்புறமா நீங்க 2 பேரும் பேசுங்க. ஓகே? ஓல்ட் மேன், கெட் அவுட். கம் ஆன், all of you. ஆண்டி, அங்கிள், ராதா. அது இல்லைங்க, வந்து அதான் வந்துட்டல, வந்த விஷயத்த சொல்லு. இல்ல, இன்னைக்கு காலையில ஷாக் அடிச்சு விழுந்து போது நீங்க என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி. இத சொல்லத்தான் இப்ப நீங்க வந்தியா? இந்த பாரு, நீ பண்ண கலாட்டால எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு இப்படி உருன்னு கோவம் வருது? நான் வரேன். வராத, அவுட். ஓல்ட் மேன், எஸ் எஸ். அப்பப்ப இப்படி ஸ்மால் லவ் சீன் இருந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இல்ல? உனக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதமா. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. என்ன ஆகுங்கிற? ஒண்ணு ஆகாது. வா அம்மா, வா உட்கார். உங்க பேரு புள்ள இப்ப எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்காரு? ஆபீஸ்ல உட்கார்ந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. Is it? My God, I'm so happy. I'm so happy. உங்ககிட்ட ஏதோ மந்திர தந்திரம் இருக்குது, அதனாலதான் உன் பேச்சுக்கு அந்த பையன் அப்படி கட்டுப்படுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் அதே வேற விதமா அவர்கிட்ட சொன்னேன். அம்மாடி, இன்னொரு மந்திர தந்திரம் போட்டு அவனை மடக்கணுமே. எதுக்கு? நம்ம ராஜா வீட்லயே சாப்பிடுறது இல்லம்மா. சாப்பிடுறதே இல்லையா? சாப்பிடுறான். வெளியில சைனா ஹோட்டல், சப்பான் ஹோட்டல் போய் பூச்சி புழுவெல்லாம் தின்னுட்டு வர்றாமா. நீ எப்படியாவது ஒரு மந்திரம் போட்டு அவனை ஹோட்டல்ல போய் சாப்பிடாம வீட்லயே சாப்பிட முடியா பண்ணணும். நீங்க சொல்லிட்டீங்களே, இப்பவே செஞ்சுட்டேன். தம்பி, நம்ம புது ஃபேக்டரிக்கு மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். எப்போ வரும்? வந்தாச்சு. வந்தாச்சா?
ஓ காட். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மன்னிச்சுக்குங்க, நான் இவரோட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, உங்க இஷ்டத்துக்கு நீங்க நிறையவே பேசலாம். ஓல்ட் மேன், கம் ஆன், ஆல் ஆஃப் யூ. ஷட் அப். ஆண்டி, அங்கிள், தயவு செஞ்சு நான் சொல்றது. இல்ல, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தேன். நான் சாப்பிடவா? இங்க நம்ம வீட்லயா? ஆமா. இத பாரு ராதா, நானும் பாத்துக்கிட்டே வரேன். நீ ரொம்ப எல்லை மீறி போற, ஜாக்கிரதை. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். மைண்ட் யுவர் பிசினஸ். தாத்தாவுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வரேன். இல்ல அடாடா, இந்த ஜோடியை பாக்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. என்ன? பெரியம்மாவும் இப்படித்தானே அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து பெரியம்மாவும் உரிமையோட கண்டிப்பாங்க. எஸ் சின்னம்மா உருவத்துல மட்டுமல்ல, உருமல்லையும் பெரியம்மாவே தான். கரெக்ட் கரெக்ட். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். என்னங்கய்யா? ஒன்றுல முள்ளம் முள்ளம். பசு பசு. குவாலிட்டி மட்டும் குறைய கூடாது. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தம்பி. அதனால பேசாம நம்ம ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பின்ன இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணா என்ன பண்றது? நான் தொந்தரவு பண்றேன். ராமண்ண தான் அங்க தாத்தாவை தொந்தரவு பண்றாரு. அது சொல்லதான் இங்க வந்தேன். தொந்தரவு பண்ண துரத்த வேண்டியது தானே? நான் சொன்ன கேப்பாரா? நீங்களே கூப்பிடுங்களே. ஓகே. ஹலோ ஹலோ ரமணே, உடனே இங்க வாங்க. வாமா வா 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 வா. என்ன சாப்பாடு? நீங்க கேட்டதா? ஆமா ஆமா, பாயாசம். நீங்க எது சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம். ஐயோ, எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாம் சாப்பிட்டு. ஐயோ ராஜாத்தி, என் கண்ணு கோழி குஞ்சு, கோழி முட்டை, கோழி வருவது நெய். ஐயோ, கோழி முட்டை தின்னு அவர் போட்டம் எடுத்து. டாக்டர் வராங்க. இது எடுத்து உள்ள உள்ள எடுத்து உள்ள. குட் மார்னிங். வாங்க டாக்டர். என்னம்மா தாத்தா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆமா, ராமு எங்க? அவர் வந்து இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நாங்க உங்களை எதிர்பார்க்கல. திரும்பப்பா. அட திரும்ப திரும்புங்கிற. அட என்னது, முகம் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காருங்க. அதுவா? இன்னைக்கு அவர் ஆபீஸ் போயிட்டார்ல. ராஜா ஆபீஸ் போயிட்டானா? இட் இஸ் a very good news. It is really. என்ன வாசனை அடிக்குது? வாயில என்ன? வாயத்தர வாயத்தர. அட பாவி கீதா. பாத்தீங்களா, நீங்க இங்கதான் சாப்பிடணும்னு சொன்னேன்ல, இப்ப யாருக்கும் தெரியாம நழுவுறீங்களே. நீ சொன்னா நான் கேட்கணுமா? வேண்டாம், கேட்காதீங்க. அப்ப நீங்க சொல்றது நான் கேட்கணுமா? இப்போ தாத்தா ரூமுக்கு போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஷோ, நான் என்ன பாவம் பண்ணணும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி வா, தின்னு தொலைக்கிறேன். முதல்ல தாத்தா உடம்பு குணமாட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இருக்கும், இந்தா. சாப்பிடுங்க. அட, என்னைய பார்த்துட்டு இருந்தா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அந்த பொரியல் கொஞ்சம் போடு.
ஆயா கருப்பை எங்க? சமையல் கட்டில இருக்கான். ஏன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். ஒன்னும் வேணாம். இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கருப்பை அப்படி சமைப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன். அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல பிரசன்ட் கொடுக்கணும். கருப்பையாவா சமைச்சா? நீ சாப்பிட போறேன்னு தெரிஞ்சு சின்னமா தான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஏய் நீயா சமைச்ச? ராதா ராதா எங்க ஓடுறா? அது எனக்கு என்ன தெரியும். அம்மா, உங்க பிள்ளையோட நாடகத்துல நடிக்கிறதுக்காக ஒரு நடிகையா நான் இங்க வந்தேன். ஆனா அந்த நாடகம் நிஜ வாழ்க்கையாகி நான் நடிக்க வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரேன். படுத்தோன்னு தூங்கி பழக்கப்பட்டனா இப்ப எல்லாம் கணா காண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, உங்க வீட்லயே வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏழைங்களோட ஆசை நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. என் ஆசை நிறைவேறுமாமா? ராதா ராதா வாங்க. உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அதான் அப்போ ஜெகதீஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே, இப்போ எதுக்குன்னு கேக்குறியா? இது உனக்கு என்னோட பிரசன்ட். ராதா சத்தியமா சொல்றேன், எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ருசியான சாப்பாட்டை நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நீ நல்ல சண்டை போடுறது மட்டும் இல்ல, நல்ல சமைக்கும் செய்ற. வரேன். என்ன ராதா, நீ இன்னும் தூங்கல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. உங்க கீதா தான் வந்துட்டாங்களே, நாளைக்கு காலையில நான் போலாம்ல? நோ நீ போகாத ராதா. தாத்தாக்கு இன்னும் உடம்பு சரியா குணமால. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா? ஆமா ராதா, கீதாவை எப்படி தாத்தா அறிமுகப்படுத்துறது எனக்கு ஒன்னும் புரியல. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ராதா. நாளைக்கு காலையில அவங்களை இங்க அழைச்சிட்டு வாங்க. தாத்தா கிட்ட நானே அறிமுகப்படுத்துறேன். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ சோ மச். இப்போதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. பாவம், எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. நீ இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியல. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நீ போய் நிம்மதியா தூங்கு, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். குட் நைட். ராதா, இந்த நாடகத்தை நாடகமாவே நினைச்சுக்க. கூடிய சீக்கிரம் கடைசி சீன் வந்துடும். நீ போயிடலாம், கவலைப்படாதம்மா. ஹலோ அங்கிள். ஹலோ, யார் அது? இதான் கீதாவோட ஃப்ரெண்டு. இது என் டாக்டர் அங்கிள். ஹலோ. ஹலோ. தாத்தாவை பார்க்க அழைச்சிட்டு போறேன். ஐ சி, கோ ஹெட். அங்கிள், என்னம்மா? புறப்பட்டீங்களா? ஆமா. ராதா, நீ கீதாவை தாத்தா கிட்ட அழைச்சிட்டு போ. நான் டாக்டர் அங்கிள் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள். என்ன ராஜா? தாத்தா கிட்ட சில முக்கியமான பிசினஸ் விஷயம் பேசலாமா? நோ ராஜா, ஆஃப் கோர்ஸ். சேகருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஆனா எந்த நேரத்திலையும் எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால அவனுக்கு இப்ப எந்த சைனும் கொடுக்க கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நான் வரேன். அப்படியா? பா பாப்பா, உனக்கு குழு இல்லையாம்மா? பேர் என்ன? கீதா. கீதாவா? என் மருமக பேர் எனக்கு தெரியும், உன் பேரை கேட்கிறேன். அவங்க பேரும் கீதா தான். முழு பேர் கீதா ராணி. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவங்க இவங்கங்கிறிய? அவங்க என்னை விட பெரியவங்க. பெரியவங்களா? எந்த வகையில? படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லா வகையிலையும் தான். இது எல்லாத்தை விட பெண்களுக்கு ஒண்ணு தேவை. அதுவும் ஃப்ரெண்டு விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, இப்பதானே பாக்குறேன். ஏமா, நீ எந்த ஒரு மஜுரா கீதா பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அவங்களும்
என் கூட இங்கே தங்கலாமா? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னை பார்க்க வந்தவங்களை வெளியே தங்க வைக்கலாமா? இங்கே இருக்கட்டும், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் போறேன். எங்கம்மா? என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? இது யார் வீடு? இதுவும் உன் வீடு தான். ஆமா, நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா இருக்கே. ராஜாவை நீ சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையா? அப்புறம் என் மேல ஏதாவது கோவமோ? சத்தியமா இல்ல. உங்க மேல எனக்கு கோபமே வராது. கோவமே வராது இல்ல? அப்புறம் என்ன சமாச்சாரம்? நான் போகணும், அதுக்கு உங்க அனுமதி நிச்சயமா கிடைக்காது. நீ போயிட்டீங்கன்னா யாருமா என்ன கவனிப்பா? அதுக்கு தான் கீதா இருக்காங்களே. ஆமா அங்கிள், உங்களை நான் நல்லா கவனிச்சுப்பேன். இந்த கீதா இல்லாத குறைய இந்த கீதா ராணி போக்கிடுவா. சேலஞ்ச். எவா ராணி? கீதா ராணி? இது குதிரை பந்தயம் இல்லம்மா சேலஞ்ச் பண்றதுக்கு. குடும்பம். ஒரு குடும்பத்துல நிரந்தரமா இருக்கிற மருமகளுக்கு என்ன வேலை, எங்கிருந்தோ திடீர்னு வந்து தங்கிட்டு போற விருந்தாளிக்கு என்ன வேலைங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேன், இந்த ஒரு தடவையாவது என்ன போவிடுங்களே. போறியா? சரி போ. ஆனா ஒண்ணு, நீ போன உடனே நானும் போயிடுவேன். தாத்தா, என் மனசுல அப்படி தோணுதுப்பா. கீதா, ஏன் உடனே போனோன்னு பிடிவாதம் பிடிக்கல? தாத்தா இருக்க சொல்றாருல, கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போய. என்ன சொல்ற? ப்ளீஸ். சரி. அவன் சொன்னாதான் கேட்பியா? நான் சொன்ன கேட்க மாட்டியா? சரி, உன் சந்நிதியை கூட்டிட்டு போ. உனக்கு எது வேணாலும் கேளுமா? வாமா. உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி உங்களுக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்காமலே சொல்றீங்களே. சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது வாசனையிலேயே தெரியும் இல்லையா? சீக்கிரமா சாப்பிடுங்க. வேண்டாமா? நான் சாப்பிட போறதில்லை, வாழ போறேன். ஆமாம்மா, சங்கர சொல்ற மாதிரி வாய் சபலத்தை விட்டுட்டு என் வயசுக்கும் வயிற்றுக்கும் தகுந்த ஆகாரத்தை அளவோட சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போறேன். முன்னெல்லாம் எனக்கு ஆகாரத்து மேலதான் ஆசை இருக்கும், இப்போ ஆயுசு மேல ஆசை வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் நடக்க போற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும். நீ பெத்து கொடுக்க போற என் வாரிசை என் கையால எடுத்து முத்தம் கொடுத்து என் நெஞ்சி மேல போட்டுக்கிட்டு தாளாட்டும். அந்த குழந்தை சிரிக்கிற சத்தத்தை என் காதார கேட்கணும். அவன் இந்த வீடு பூரா ஓடி விளையாடணும். நான் அவனுக்கு பின்னாலே குண்டு 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 ஓடணும். அம்மா, இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மகாலட்சுமி மாணி நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணும். நல்லா. அப்பா, அப்புறம் வந்துட்டாரு. இந்த தடவை என்னதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் போறது இல்ல. எதுக்கா போனோம் நீங்களே சொல்லுங்கப்பா. ராதா, ராதா, தாத்தாக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவர் அடிக்கடி உன் பேரையே சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வராதா? என்ன ராதா பேசாம இருக்க? வரமாட்டியா? நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வா. எனக்காக இல்லைன்னாலும் தாத்தாவுக்காக அதுவா? சரி, அப்புறம் உன் இஷ்டம். கேட்டீங்களப்பா? எனக்காக இல்லைனாலும் தாத்தாக்காக வான்னு சொன்னாரே, அதுக்கு பதிலா தாத்தாக்காக இல்லைனாலும் எனக்காக வான்னு கூப்பிட்டாரா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொன்னாரே, அதுக்கு பதிலா உன்னை கூப்பிட எனக்கு உரிமை இருக்குன்னு
ஒரு வார்த்தை சொன்னாரா? அவர் மனசுல எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைங்கிறப்போ நான் ஏன் அங்க போனோம்? டாக்டர் இருக்காரு, பணம் இருக்கு, இதெல்லாம் மீறிய நான் போய் காப்பாத்திட்டு போறேன். அவராச்சு, அவர் தாத்தா ஆச்சு. வாங்க சார். ஜெகதீஷ் இருக்கானா? இல்ல சார். எங்க போனா? சொல்லிட்டு போல சார். அதனாலதான் அப்படி பண்ணேன். சரி போட்டுக்கிட்டியா? இனிமே யார் எது சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இந்த சாவி எப்போ இடுப்பிலே தான் இருக்கணும். நீதான் என் வீட்டு மருமகள், நான் எப்போ தீர்மானம் பண்ணிட்டேம்மா. வருகிற என்னுடைய பிறந்த நாள் விழாவில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன். நண்பர்களே, இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் என் பேர ராஜாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகள் ஏதான் இருக்கா. இப்போ அவளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். கீதா. நோ, கீதாங்கிற பேர்ல இருக்கிற ராதா. ஆயா, என் அன்பான மருமகளை அழைச்சிக்கிட்டு வா. இந்த திருமகள் தான் என் வீட்டு மருமகள். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கா நீங்க போக வேண்டாம். உங்களுக்கா நான் போறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கேன். தேவ் பண்ணி தாத்தா விட்டு போயிடாதீங்க. ராதா, ராதா, நீ எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. அதை நான் மறுக்கல, உன்னை நான் வெறுக்கல. ஆனா உன்னை என் மனைவியா நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. எப்போ என் கீதாக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ, எனக்கும் இடம் இல்ல. அவளுக்காக நான் போய்தான் ஆகணும். அவரை போக வேணும்னு சொல்லுங்க. நீங்க நீங்களும் சொல்லுங்க. அவரை போகட்டுமா? தடுமாறி போன புத்தியும் தவறான பாதையில நடக்கிற காலம் தானா திரும்பி வரணும். வரும். இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. உன்னால தெரிஞ்சுக்கலையம்மா. ஐயோ, நீங்க அவரை புரிஞ்சுக்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு மனைவி ஆகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் கேவலம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் பூக்காரி. நோ நோ, ஒருத்தருடைய உயர்வு தாழ்வுக்கு பணமோ அழகோ அந்தஸ்தோ காரணம் இல்லை. நல்ல உள்ளம், நல்ல குணம், நல்ல நடத்தை, இதுதான் காரணம். அவனை கணவன் அடையறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்னா உன்னை மனைவி அடையறதுக்கு அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணும் வேண்டாம், நான் இங்க இருந்து போயிடுறேன். நோ, நான் உன்னை போக விட மாட்டேன். இல்ல, நான் போனது அவர் திரும்பி வருவாரு. நான் இங்க இருந்து வர மாட்டேன். இல்லம்மா, நீ நினைக்கிற தப்பு. நீ இங்க இருக்கேங்கிறதுக்காக அவன் போகல, அந்த கீதா இங்க இல்லைங்கிறதுக்காக போறான். காதல் போத தெளிகிற வரைக்கும் அவன் கால் இங்க திரும்ப. ஏது எப்படி இருந்தாலும் நான் போய்தான் ஆகணும். வேணாமா, எங்களை விட்டு நீ போக வேணாம் தாயே. ஆயா, இந்த ஏழு மேல நீங்க காட்டின அன்பு சாரு வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை எல்லாரையும் பத்தி நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். என்னை யாரும் தடுக்காதீங்கம்மா. கழிஞ்சு போச்சு, கழிஞ்சு போச்சு. இப்ப நான் சின்ன மேல ஒரு சாதாரண பூக்காரி. நான் போறேன். ராதா, நான் சொல்றது கேளுமா. விடுறா, அவ போட்டோம், தடுக்காதே. அவளுக்கு கொடுத்து வைக்கிறியோ
இல்ல நமக்கு கொடுத்து வைக்கலையோ? எல்லாம் முடிஞ்சது. அம்மா நீ தாராளமா போகலாம். பயப்படாதே, இனிமே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன் தெரியுமா? என் ஹார்ட் தான் நீ கூடவே எடுத்துட்டு போறியே. போமா, எல்லாரும் போமா, எல்லாரும். வாங்க. இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ராதா, நான் இந்த செயின் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போறல, உன்னை என் கூட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். எங்க? உங்க வீட்டுக்கா? இல்ல, நம்ம வீட்டுக்கு. இனிமே நான் ஏன் அங்க வரணும்? ராதா, இது வரைக்கும் தாத்தாவுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை கூப்பிடுறது எனக்காக. ஆமா ராதா, எனக்காகத்தான் உன்னை கூப்பிடுறேன். உரிமையோட கூப்பிடுறேன். வா. இது வேற மாதிரியான நாடகமா? சத்தியமா இல்ல ராதா, உனக்காக வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா ராதா, வா. எனக்கு இது தயவு செஞ்சு கையை விடுங்க ப்ளீஸ் ராதா. உங்களுக்கு மனைவியா இருக்க எனக்கு அருகதை இல்லைங்க. தப்பு ராதா, உனக்கு கணவனா இருக்க எனக்கு யோக்கியதை இல்லை. கீதா மேல எனக்கு காதலை விட காம உணர்ச்சி தான் அதிகமா இருந்தது. அது என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் உன்னோட அன்பையும் அருமையும் எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிரு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கே சொந்தம். ராதா, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி வந்தாச்சு. வாழ்க பல்லாண்டு.